அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசியாக இருக்கீங்க அல்லது மீனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷனா எடுத்துங்க, ஒரு பொது பலன் தான். பொதுவாகவே நல்ல நேரம் வரும்போது எல்லாமே சரியாதான் இருக்கும். எல்லாரோடையும் உறவாடலாம், யாராலையுமே பாதிப்பு வராது, யாராலையுமே பிரச்சனை வராது. ஆனா ஒரு கெட்ட நேரம் வரும்போது யாரை நம்பி நம்ம வாழ்றோமோ அவங்களாலேயே பெரிய அளவுக்கு மன வருத்தம் வரும். அவங்களே நமக்கு துரோகத்தை அழகா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களே நம்மள பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மன வருத்தம் தாங்கவே தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை தான் கடந்த காலமாகவே மீனம் ராசியில பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. யாரை நம்பி வாழ்றாங்களோ அவங்களே நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு வேற வழியில போகும்போது எந்த முடிவெடுக்கிறதுனே தெரியாம திக்கு தெரியாத காட்டில் கண்ணாமூச்சி விளையாட்டில் நீ தேட நான் மறைவதும் நான் தேட நீ பிரிவதுமாக என்ற இந்த கவிதை வரிகளை போலதான் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நிலைமையில போராட்டமாக இருக்கு. இந்த மீனம் என்பது பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகம் என்பது மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் எல்லாமே லேட்டா கிடைக்கும். திருமணம் ஆகிறது லேட்டு, பொருளாதார ரீதியாக கூட பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல ஸ்டாண்டர்டா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். அதே போல இங்க பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடுமையான காலகட்டம் தான். இப்போ சொல்ல போனா இந்த வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராகு இருக்கிறாரு. ஜூலை 8ஆம் தேதியில இருந்து மைண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பரவாயில்லலாம். அதுக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ராசிலேயே ராகு இருக்கு, ராசிக்கு 12ல சனி இருக்கு. அப்போ ஒரு தனிமை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல சனி இருக்கு. அப்ப 4ஆம் பாதத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அந்த வகையில கும்பராசியில தான் 2ஆம் பாதம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சனியால இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்த மீனராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் இருக்கும். மன அழுத்தம், உடல்நலத்துல பாதிப்பு, ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை, நம்பியவர்களால் ஏமாற்றப்படுதல், நம்பக்கூடாதவர்களை நம்பி பணம் போட்டு லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரமும் சரி, உத்திரட்டாதியும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கெட்ட நேரங்கள்ல நம்ம தேடி வரும் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் நம்மள தேடி வரும். நாம பாட்டுன்னு அப்பனே சிவனே என்று சண்முகா அப்படின்னு நாம பாட்டுன்னு உக்காந்துட்டு இருந்தா கூட நம்மளை தேடி வருவாங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? நாமளே கூட சில நேரங்களில் தவறான முடிவுகளா எடுப்போம், தவறான செயல்பாடுகளை செய்வோம், தவறாக பேசிடுவோம், அதனால பாதிப்பு வரும். ஸோ எந்தெந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது, யாருடன் உறவாடக்கூடாது, எந்தெந்த ராசிகள்ல திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது, எந்தெந்த ராசிகளோடு பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை செய்யாம அல்லது கூட்டு தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது, கூட்டு தொழில் முதல்ல மீனராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செட் ஆகுமா என்பதை எல்லாம் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த மீனம் ராசியில பிறந்தவங்க பார்ப்பதற்கு நல்ல ஒரு கம்பீரமான தோற்ற பொலிவு இருக்கும். குறிப்பா பெண்கள் அவருடைய கண்கள் அழகாக இருக்கும். அதே போல ஆண்களும் நல்ல முக வசீகரம் இருக்கும், மற்றவர்களை கவரக்கூடிய வசீகரம் இருக்கும். மீனராசியில பிறந்தவங்களுக்கு மதிக்கத்தக்க மனிதர்களாக இருப்பாங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் மற்றவர்களுக்கு. இவர்களை பொறுத்தவரை எளிதில் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அப்படி கடைசியா நம்பக்கூடிய ஆள் கரெக்டான ஆளானா இல்ல அப்படின்றது அங்க முக்கியமான விஷயம். அந்த எளிதில் மற்றவங்க கிட்டலாம் தப்பிச்சுட்டு வந்தவங்க கடைசியா ஒருத்தரை நம்புறாங்க பத்தியா, அந்த பர்சன் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு பாதகத்தை செய்வார்கள். அதனால எல்லாருக்கிட்டையுமே அவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா உறவாடும் போது கவனமாக இருக்கணும். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனை. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில் தாயார் அல்லது நாத்தனார், வாழ்க்கை துணை ஒரு வகையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த வாழ்க்கை துணை ஒரு வகையில இவங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. பாத்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில தான் பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அவர்கள் மூலம் தான் பாத்தீங்கன்னாக்க ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால இந்த நேரத்துல குறிப்பா இந்த மாதிரி கெட்ட நேரத்துல உறவாடாமல் இருப்பது நல்லது. அல்லது அவங்க கிட்ட வாட் இஸ் வாட்ன்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணினா நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்கன்னா அதுல கூட சிக்கல் வந்துடும். அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டீங்க
அல்லது கொஞ்சம் வார்த்தை தவறி பேசிட்டீங்கன்னா கூட அவங்க அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பேசினார் இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம்புறா அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ கவனமாகவும் இவர்களோட பேச வேண்டும். மீனராசி பொறுத்தவரை எதையும் வெளிப்படையா பேசிடக்கூடியவர்கள், கொஞ்சம் ஹார்ஷா கூட பேசிடுவாங்க, முகத்தில் அடித்தார் போல சொல்லக்கூடியவர்கள். ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அவரே தான் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால இவருக்கு பொறுத்தவரையிலும் தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தந்தை கொஞ்சம் கடின குணம் கொண்டவராக இருப்பார். ஆனால் தந்தையால் ஆதாயங்கள் உண்டு. ஏன்னா 9க்குரியவன் தான் 2ஆம் அதிபதி, தந்தையால் ஆதாயம் உண்டு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் தந்தைக்கும் இவருக்கும். அதே போல கொஞ்சம் மேரேஜ் ஆகுறதுல கொஞ்சம் டிலே ஆகும், அல்லது மேரேஜ் ஆன பின்னாடி கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இவர்களை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பானவர்கள், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. மீனராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினர் நண்பர் ஒண்ணு கண்டிப்பா அமைவாங்க. அதாவது குறிப்பா ஆணா இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு பெண்ணோட நட்பு, அது ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட சொல்றேன், அல்லது பிஃபோர் த மேரேஜ் காதல் போன்ற விஷயம், அந்த நட்பு காதலாகும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க பெண்ணாக இருந்தாலே அந்த மாதிரி வச்சுங்களேன், ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு நட்போ ஒரு காதலோ கண்டிப்பாக ஏற்படும். அந்த நட்போ காதலோ ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வருது அப்படின்னாகலையும் அதுல பிரச்சனை வருது, அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவு ஒண்ணு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்யாணத்துக்கு பின்னாடி வந்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தா ஒரு காதல், அந்த உறவு இந்த காலகட்டத்தில் பிரிந்து போயிருப்பாங்க. அல்லது உங்களை நல்லா பழகிட்டு இருந்தவங்க உங்களோட அவ்வளவு அட்டாச்மெண்ட் காட்டியிருக்க மாட்டாங்க, சரியாக பேசாம தள்ளி இருப்பாங்க. நேற்று வரல நல்லா பேசுனாங்க, இன்னைக்கு பேசவே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க, தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அதாவது காதலோ அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்லயோ நீங்க ஈடுபடுறீங்கன்னாக்க அது பாதிப்பை கொடுக்குது. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதனால மன வருத்தத்தை ஏற்படுது. அப்போ 3ஆம் அதிபதி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரார் சுக்கிரன். அதனால இந்த மாதிரி எதிர்பாலினர் உறவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, எதிர்பாலினராக இருக்காங்க சக பணியாளர்கள், அல்லது நீங்க மேலதிகாரியாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய எதிர்பாலினர் இருக்காங்க, அல்லது நீங்க ஒரு பணியாளராக இருக்கீங்க, உங்களுடைய மேலதிகாரி ஒரு எதிர்பாலினராக இருக்கிறாங்கன்னா கூட அவங்களால உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும், ஒரு நட்பு ஏற்படலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமானாக்க அப்போதைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா அவங்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். இந்த நேரத்துல அவங்க பிரிந்து போயிருப்பாங்க, அதனால மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ அதிகமாக நீங்க ரொம்ப க்ளோஸா போகாம எந்த ஒரு உறவிலும் இருப்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். எதிர்பாலினரின் உறவில் கவனமாக இருக்க வேண்டும். உறவாடாம இருக்கிறதே நல்லது. சொல்ல போனாக ஆஃப்டர் த மேரேஜுக்கு பிறகு ஏற்படக்கூடிய எதிர்பாலினர் உறவில் சரி, பிஃபோர் த மேரேஜுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய எதிர்பாலினர் உறவில் ஈடுபடலாமானாக்க காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அது கூட பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கும். அவங்க கூட பாத்தீங்கன்னாக்க இளைய தலைமுறையாக இருக்கீங்க, ஒரு அஃபயர்ல இருந்திருப்பீங்க, அப்படிப்பட்டவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்களால மன உளைச்சல் பிரிந்து போயிருப்பாங்க, அல்லது கூடவே இருந்துகிட்டு சண்டை போட்டுட்டு கருத்து வேறுபாடோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவாங்க. நீங்க தேடி போனா அவங்க ஓடி போவாங்க, அவங்க வரமாட்டாங்க. நீங்க அமைதியா இறைவனையை வழிபாடு செஞ்சுட்டு அமைதியா இருங்க. காலப்போக்கில் காலம் மாறும்போது உங்களை பிரிந்தவர்கள் தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ, அல்லது உங்களை ஏன் தான் பிரிஞ்சுமோன்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்போ ரெண்டுத்துல ஏதாவது நடக்கும். இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சமசப்தம ராசிகள்ல தான் அதிகமா காதல் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசியோட காதல் வரும். அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு போராடுவாங்க. கல்யாணம் முடிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னாக்க சண்டை சச்சரவாவே இருக்கும். ஒரு சட்டன் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஏழரைச்சனி காலகட்டத்துல பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சோ அப்போ நீங்க சமசப்தம ராசி, மேலும் கன்னி ராசி என்பது ஒரு உபயராசி, நீங்க பிறந்ததும் ஒரு உபயராசி அப்படின்னும் போது இன்னொரு உபயராசியை திருமணம் செய்யும் போது கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் ஏற்படுகிறது. குறிப்பா மிதுனம் கன்னியை தவிர்க்கணும். அதுதாங்க நான் சொல்ல வரேன். இப்ப மிதுன ராசியில கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அல்லது காதல்ல இருந்திருக்கீங்க அப்படின்னாக்கா காதல் பிரிந்து அதுல ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்துட்டு இருக்கும். அதே போலதான் இந்த மீனராசியில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க குறிப்பா சிம்ம ராசியோடு உறவாடும் போது கவனமாக இருக்கணும். ஆப்போசிட்டான ரியாக்ஷன் சஸ்டக்கும் மேலும் ஒத்தே வராது மாதிரி ஒரு போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. ஆனா ஒரு அட்ராக்ஷன் வரும். ஏதோ ஒரு ஈர்ப்புல மேரேஜ் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு லவ் அஃபயர்ல விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோடயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதை வந்து அவர்களோடு பிசினஸ் பண்றது அல்லது அவர்களோடு பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்றதெல்லாம் கூட தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா இதே போலதான் வந்து துலாம் ராசி. துலாம் ராசியோட நீங்க வந்து உறவாடும் போதும் கவனமாக உறவாடணும். அவங்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா திருமண உறவு இல்லாம இருக்கிறது நல்லது. ராசி அதிபதி பொருத்தம் வராது, சஷ்டகம். அதனால அவர்களோடு திருமணம் செய்யும் போது பாதிப்புகள் ஏற்படுகிறது. கும்பராசி, மகர ராசியும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ராசி அதிபதி பொருத்தம் வர்றதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க. அல்லது ஏதோ ஒரு வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். லாங் டர்மா அந்த பிசினஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இந்த மீனம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே நம்பக்கூடாதவர்கள் நம்பி பண இழப்புகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா வந்து அவசரமா முடிவெடுக்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டா முடிவெடுப்பாங்க. ஆனா ஒரு நம்பக்கூடாத பர்சனை நம்பிடுவாங்க, அதனால பாதிக்கப்படுவாங்க. அது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதுதான். அந்த ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். நம்பினதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கும், இப்போ ஏமாத்துற காலகட்டமாக இருக்கும், ஏமாந்து போய் நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைனாக்க எல்லா விஷயத்திலுமே ஏமாற்றங்களையும் மன வருத்தங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாறுறத தவிர்க்கிறது நல்லது, அல்லது அவர்களோடு உறவாடாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு அன்னோவன் பர்சன் உங்களுக்கு வந்து, அல்லது ரொம்ப நாள் உங்ககிட்ட பழகாம ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவரும் வந்து ஒரு தெரிந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கிறாங்கன்னா திடீர்னு அவங்களுடைய நட்பு வரும், அல்லது அவங்களுடைய ஹெல்ப் வரும். ஒரு அன்னோன் பர்சனுடைய ஹெல்ப் வரும், அன்னோன் பர்சனுடைய சஜஷன் வரும். அதை கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு குருமார் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லும் போது அதை செயல்படுத்தினீங்கன்னா அது பெட்டரா இருக்கும், அதுல பாதிக்கப்படவும் மாட்டீங்க. அதே போல க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவுகள், இவர்களால நிறைய பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணையுறவர் கூட உறவாடும் போது கவனமாக தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் அதிபதியாக வரக்கூடியது புதன், அவர் தான் பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம். அப்போ ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு நட்பு, காதல் இதெல்லாம் வரும். ஆனா பெருசா பாத்தீங்கன்னா அவங்களால ஆதாயம் இருக்காது, உங்களாலதான் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும், அல்லது அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகம். நண்பர்களையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகள், வாழ்க்கை துணைவரே கூட நீங்க உறவாடும் போது அல்லது வாழ்க்கை துணைவரை செலக்ட் பண்ணும் போது நீங்க கவனமாக இருக்கணும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அவங்களால பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது, ஆனா மன வருத்தம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதனால இவர்களோடு உறவாடும் போதும் கவனமாக உறவாட வேண்டும். சோ இந்த மாதிரியான ராசிகளோடு திருமண பொருத்தமோ பிசினஸோ பண்ணாம இருக்கிறது நல்லது. கடுமையான காலகட்டத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இது பயன்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.